வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மக்களே! அனைவரும் காணொளிய கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்க. இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே! இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். எஸ்பிஐ எனப்படும் பாரத் ஸ்டேட் வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்திருக்கிறீர்களா? அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது. உங்களுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்ல உங்களுடைய பழைய மொபைல் நம்பரை மாற்றி புதிய செல்போன் நம்பரை எப்படி இணைப்பது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நாட்டின் மிகப்பெரிய கடன் வழங்குனராக திகழும் பாரத் ஸ்டேட் வங்கியானது தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அபரீதமான சேவையை வழங்கியிருக்கிறது. ஏராளமான வாடிக்கையாளர்களை தங்களுடைய கவனத்தை ஈற்று இருக்கிறது. தங்களுடைய கஸ்டமர்களுடைய வசதிக்காக பல்வேறு ஆன்லைன் சேவைகளையும் எஸ்பிஐ வங்கி வழங்கியிருக்கிறது மக்களே. அந்த ஒரு வகையில்தான் எஸ்பிஐயில் கணக்கு துவங்குவது முதல் வங்கி கணக்கை டிரான்ஸ்ஃபர் செய்து கொள்வது வரை அனைத்துமே ஆன்லைன் மூலயமாக வசதி செய்து கொடுத்து தரப்பட்டுள்ளது. எனவே 5 நிமிடத்திலேயே உங்களுடைய கணக்கை நீங்கள் எஸ்பிஐ மூலயமாக துவங்கலாம். அதாவது ஆன்லைனில் உங்களுடைய சேமிப்பு கணக்கு வெளியூரில் இருந்தால் கூட ஆன்லைன் மூலயமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆன்லைன்லேயே ஏடிஎம் கார்டுகளையும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுடைய செல்போன் நம்பர் மாற்றிவிட்டால் அந்த புது நம்பர் ஆன்லைன் மூலயமாக வங்கி கணக்கிலிருந்து மாற்றிவிடலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கில் செல்போன் நம்பரை எப்படி இணைக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என 2 முறைகளிலும் உங்களுடைய வங்கி கணக்குடன் மொபைல் எண்ணை இணைக்கலாம் மக்களே. ஆன்லைன் முறையில் மொபைல் எண்ணை பதிவிட வேண்டுமானால் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளைக்கு சென்று அல்லது எஸ்பிஐ ஏடிஎம் மூலயமாக இதை நீங்கள் எளிதாக செய்து கொள்ளலாம். நேரடியாக வங்கிகளுக்கு சென்றாலும் இதை செய்ய முடியும். ஆனால் ஏடிஎம் மூலயமாக மொபைல் எண்ணை பதிவு செய்வது எப்படி என்று தெரியுமா? அதற்கான வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம். உங்களுடைய அருகில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்திற்கு சென்று ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பரை பதிவிட்டு மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே. இப்போது திரையில் சேஞ்ச் மொபைல் நம்பர் என்ற ஒரு ஆப்ஷனை தர வேண்டும். பிறகு பழைய நம்பரை டைப் செய்து என்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா புதிய மொபைல் நம்பர் கொடுத்ததும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். புதிய மற்றும் பழைய மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் மக்களே. அதுடன் ஒரு மெசேஜ் ஒன்றும் வரும். அதில் என்ன இருக்குன்னா, ப்ளீஸ் சென்ட் ஓடிபி அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ரிசீவ்ட் இன் எஸ்எம்எஸ் ஃப்ரம் நியூ அஸ் வெல் அஸ் அன் எக்ஸிட்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபாலோ ஃபார்மேட் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் மக்களே. அந்த ஓடிபி வந்த உடனே வித்தின் 4 hours என தரப்பட்டிருக்கும். எனவே 4 மணி நேரத்திற்குள் நீங்கள் இதை அனுப்பினால் போதும், உங்களுடைய புதிய செல்போன் நம்பருக்கு வங்கி கணக்கு அப்டேட் செய்யப்பட்டு விடும் மக்களே. அதனால் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் இன்னொரு வாடிக்கையாளர்களுக்கு மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.